வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் வெண்ணெய் வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா முத்தின மொந்த வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதில் குழம்பு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சு காயில் செஞ்சிங்கன்னா குழம்பு நீர் தாப்பில் போயிடும். தோலை சீவிட்டு 1/2 இன்ச் தடிமன் உள்ள துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு அல்லது மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை அரிசி கழுவுன 2வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. எப்போவுமே குழம்பு ரசம் எல்லாம் அரிசி கழுவுன தண்ணியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெறும் வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து கொத்தமல்லி நல்லா சூடாகி லேசாக வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கலர்லாம் மாற வேண்டாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெயில் 6 வரமிளகாய் சேர்த்து வறுத்து அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிளகா சேர்த்து செய்யும்போது குழம்பு மிதமான காரமாக தான் இருக்கும். காரம் என்ன அதிகம் வேணும்னா 8லேருந்து 10 மிளகா சேர்த்து செஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு சுண்டைக்காய் அளவு கட்டி பெருங்காயத்தை உடச்சி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு போட்டு பொரிஞ்சதும் அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிளகு வாசனை பிடிக்கும்னு சொன்னால் மிளகாயை அளவு குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக மிளகாய் இன்னும் 1/2 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாம். மிளகோட அளவை குறைச்சிக்கிட்டு மிளகாயை அதிகமாக சேர்த்து வேணாலும் செய்யலாம். கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அரிஞ்சு காய வச்ச மஞ்சள் அல்லது 1 இன்ச் அளவுக்கு வரலி மஞ்சளை உடச்சி வறுத்து அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுக்க முடியாதவங்க பொடியை வறுத்துட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கான அளவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுவும் இல்லைன்னா குழம்பு தூளே சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காய்களை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி மிதமான தீயில வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடியில் ஒட்டிடும். இந்த வாழைக்காய் வெண்ணெயிலேயே பாதி அளவு வேகணும். அதை மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் இது போல் லேசாக மேலே ரோஸ்ட் ஆகி பாதி அளவு வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை கரைச்சி 1/2 லிட்டர் புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்ச பொருள்கள்லாம் நல்லா ஆறுனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு சிவப்பாக வறுபட்டதும் 2 தாளிக்கிற வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் அளவு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு இதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பூண்டு நல்லா சிவப்பாக வறுபட்டதும் வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி மிதமான தீயில கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாகி இது போல் மேலே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு இந்த அளவுக்கு இறுக்கமாக வந்தால் போதும். ஆறுனோன்னே இன்னும் இறுகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உடச்ச வெல்லம் கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை நிறுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.